அதாவது நீங்க வந்து ஒரு லட்சியவாதியா இருக்கீங்க. வெற்றி பெறணும்னா, உங்கள நீங்க பழகுறவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும். உங்கள தாழ்வா நினைக்கிறவங்க கூட நீங்க பழகாதீங்க. உங்களுக்கு உறவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஆனா உங்களுடைய தாழ்வா நெனச்சாங்கன்னா, நீங்க பழகுறவங்கள்ல யாராவது உங்கள தாழ்வா நெனைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில நெருங்கி பழகும்போது, அப்படி பழகுறவங்கள்ல யாராவது உங்கள தாழ்வா நெனைக்கிறாங்க. உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்படின்னா, அவங்ககிட்ட அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்ககிட்ட பழகுனீங்கன்னா, உங்களால முன்னேற முடியாது. அதனால, நீங்க தனிப்பட்ட முறையில நெருங்கி பழகுறவங்க, ஒ உங்கள வந்து தாழ்வா நெனைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உங்கள உயர்வா நினைக்கணும். உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நீங்க முன்னேற முடியும். உங்கள சந்தேகப்படுறவங்க, உங்களுடைய முயற்சிய பார்த்து சந்தேகப்படுறவங்க, உங்கள தாழ்வா நினைக்கிறவங்கள நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க நெருங்கி பழகுறீங்க. உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மட்டம் தட்டுறாங்க. அல்லது உங்களுடைய வீட்ல உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டுறாங்க, குறை சொல்றாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களோட நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா உங்களால முன்னேற முடியாது. அதனால இந்த நெருங்கிய உறவு இருக்குல்ல, தனிப்பட்ட முறையில பழகுற உறவுகள் என்னைக்குமே உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். அதனால எப்போ பெரிய வெற்றி பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சந்தேகப்படுற மாரி யாரையும் பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. நம்பிக்கையானவர்கள தான் அவங்க நம்பிக்கையானவர்களிடம் தான் அவங்க பழகுவாங்க. சந்தேகப்படுற மாரியான ஆட்கள் யார் மேலலாம் சந்தேகம் வந்துச்சா, அவங்கள வந்து பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்பிக்கைங்கிறது எப்படி வரும்னா, உங்க முயற்சியில மேல நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதே நம்பிக்கை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வேணும். அவங்க கூட தான் நீங்க பழகணும். அப்பதான் நீங்க முன்னேற முடியும். இது உறவுகள்ல உள்ள ஒரு கட்டுப்பாடு. உறவுகள்ல உறவுகள நீங்க எப்படி யார் கூட வேணாலும் நம்ம பழகலாம். ஆனா நம்ம உழைச்சா முன்னேறிருவோம். வெறும் உழைப்பு தான் நம்மள முன்னேத்தும்னு நீங்க நினைக்கக்கூடாது. அ உறவு ரொம்ப முக்கியம். உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைக்கணும்னாலே இதுபோல உறவுகளும் ரொம்ப முக்கியம். அவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது தான் உங்களுக்கு ஊக்கமா இருக்கும். உங்கள உயர்வா நினைக்கிறவங்கள கூட நீங்க பழகும்போது தான் உங்களுக்கு அது ஊக்கமா இருக்கும். உழைப்பதற்கான ஊக்கம் எங்கேருந்து கிடைக்கும்? உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க. உங்கள உயர்வா நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்க கூட நீங்க நெருங்கி பழகுறீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஊக்கத்த தரும். உங்க முயற்சி மேல சந்தேகப்படுறாங்க, உங்க மேல நம்பிக்கையே இல்ல, உங்கள குறை சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்க பார்த்தாலே நீங்க முன்னேறிட மாட்டீங்க. அதனால வெறும் உழைப்பு மட்டுமே உங்கள முன்னேற்றாது. உறவுகள், உறவுல உள்ள கட்டுப்பாடு. இது ரொம்ப ரொம்ப தேவ. அதனால கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம உங்க முயற்சி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, உங்கள வியந்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்களோட தான் நீங்க பழகணும். அதனால அதுபோல நீங்களும் யார வியந்து பார்க்குறீங்களோ, அவங்க கூட பழகுங்க. உங்களுக்கு வந்து யார் மேலயாவது நம்பிக்கை இல்லையா? அவங்க கூட பழகாதீங்க. அவங்க வந்து அந்த மாரி கூட இருக்கலாம். அவங்க அவங்க நம்பிக்கையான ஒரு நபராக கூட இல்லாம இருக்கலாம். அவங்க ஒரு சோம்பேறியா இருக்கலாம். அவங்க அப்படிப்பட்டவங்க கூட நீங்க பழகாதீங்க. பழகுனீங்கன்னா, நீங்களும் முன்னேற முடியாது, அவங்களும் முன்னேற முடியாது. இது உறவுகள்ல உள்ள ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் உணவுலயும் கட்டுப்பாடு. மோசமான உணவுகள சாப்பிடக்கூடாது. இந்த ரொம்ப பேக்கரி உணவு, பரோட்டா இந்த மாரியெல்லாம் உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, சோம்பேறி ஆயிடுவீங்க. நல்ல ஒரு கட்டுப்பாடான உணவுகள்லயும் கட்டுப்பாடு வேணும். உறவுகள்ல எப்படி கட்டுப்பாடு இருக்கோ, அதுபோல உணவுகள்லயும் கட்டுப்பாடு. நல்ல உணவுகள், உங்களுக்கு நன்மை செய்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்கிற உணவுகள தான் சாப்பிடணும். கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு நீங்க வெற்றி பெற முடியுமான்னா முடியாது. ஏன்னா, நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல, அது உங்கள அடிமைப்படுத்தக்கூடியது. அது வந்து உங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடியது. நீங்க ஒரு நல்ல முயற்சியில ஈடுபட்டுட்டு உங்க லட்சியத்த நோக்கி போம்போது, அந்த 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 பயணத்தை திசை திருப்பக்கூடியது தான் இந்த மலிவான உணவுகள். மோசமான உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவனத்த திசை திருப்பக்கூடியது. உங்கள வீழ்த்தக்கூடியது, உங்கள அழிக்கக்கூடியது. நீங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபடும்போது, உங்களை அழிக்கக்கூடிய உணவுகள நீங்க சாப்பிடக்கூடாது. நோய்களை தரக்கூடிய உணவுகள சாப்பிடக்கூடாது. அப்போ உணவுல கட்டுப்பாடு வேணும். நல்ல உணவுகள சாப்பிட்டா தான் நீங்க வெற்றி பெற முடியும். முன்னேற முடியும். சாதிக்க முடியும். அப்போ உணவுல கட்டுப்பாடு வேணும். உறவு முறையில கட்டுப்பாடு வேணும். அப்புறம் உழைப்பு, பொழுதுபோக்கு. எப்ப பார்த்தாலும் டிவி, மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. அதனால அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு. ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அதுலயும் நல்ல விஷயங்களா பார்க்கணும், நல்ல ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும் அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணா தான்,
உங்களுடைய தேடல் நல்ல விதமாக இருக்கும். ஒரு மேம்பட்ட விஷயத்த உங்களால் பண்ணவே முடியும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. உடம்புல வலி இருக்கணும். அப்போ தான் உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும், நடைப்பயிற்சி செய்யணும், விளையாடணும். இதுபோல் உடம்புல வலி ஏற்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சியான வழிகளை நம்ம செய்யும்போது, உடற்பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே தரமானதா இருக்கும். நீங்க பொழுதுபோக்குன்னா கூட ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு படத்த பார்க்கலாம். நல்ல ஒரு பாட்டு அல்லது நீங்க ஒரு YouTubeஓ, Facebookஓ அதில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. அத போய் நீங்க தேடலாம். YouTubeல, Facebookல நல்ல விஷயங்கள் ஏராளமா இருக்கு. நீங்க வரலாற்ற தெரிஞ்சுக்கலாம். கடந்த கால வரலாறு, இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் நெறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி, உடல் உழைப்பு. உடம்புல வலி இருக்கணும். உடற்பயிற்சி செய்றனாலயும், உடல் உழைப்பில் ஈடுபடுறனாலயும் உடம்புல வலி இருக்கு பாருங்க. அந்த வலி இருந்தா தான் நல்லவற்றை நீங்கள் தேடுவீர்கள். உடம்புல வலியே இல்ல, உடற்பயிற்சியே செய்யல அப்படின்னா, நீங்க எவ்வளோதான் தலைகீழா நின்னாலும் உங்களால வந்து ஒரு நல்ல விஷயங்கள தேட முடியாது. ஒரு நல்ல மனிதர்கள தேட முடியாது. நல்ல உறவுகள தேட முடியாது. உடம்புல வலி இருந்தா தான் நல்ல உறவுகள தேடுவீங்க. நல்ல மனிதர்கள தேடுவீங்க. உடம்புல வலி இல்லன்னு வச்சுக்கோங்க, தரமில்லாத மனிதர்கள், தகுதி இல்லாதவர்களோடு தான் நீங்கள் பழகுவீர்கள். உடம்புல வலி, சோம்பேறிகள உங்க உடம்புக்கு உழைப்பு குடுக்கல, உடற்பயிற்சி குடுக்கல, எதுவுமே குடுக்கல அப்படின்னா, ஒரு தகுதி இல்லாத மனிதரிடம் தான் நீங்கள் பழகுவீர்கள். தகுதி இல்லாத, தரமில்லாத உணவுகளைத்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள். தகுதியும், தரமும் இல்லாத மட்டமான பொழுதுபோக்கு தான் உங்களிடம் இருக்கும். ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தா கூட ஒரு மட்டமான விஷயத்த தான் நீங்க பார்ப்பீங்க. அதில நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயத்த பார்க்க மாட்டீங்க. கோடிக்கணக்கில இருக்கு நல்ல விஷயம். அப்படி அப்போ உடற்பயிற்சியில ஒரு கட்டுப்பாடு. இப்படி நாம சாதிக்கணும்னா, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் உழைச்சு மாங்குன்னு நீங்க உழைக்கவும் முடியாது. அதனால அ நல்ல மனிதர்களிடம் பழகணும். நல்ல உறவு தேவ. அதேமாரி உணவுல கட்டுப்பாடு தேவ. நல்ல உணவுகள சாப்பிடணும். அ உடற்பயிற்சி பண்ணணும். உடல் உழைப்பில் ஈடுபடணும். அப்போ உடம்புல வலி வரும். அப்பதான் நீங்க நல்ல விஷயத்த நோக்கி போவீங்க. நேர்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். நல்ல பண்புகள் வேணும். கெட்ட பண்புகள் எப்படி கெட்ட மனிதர்கள் இருக்காங்களோ, அதுபோல கெட்ட பண்புகள். கெட்ட மனிதர்களோட பழகுனீங்கன்னா முன்னேற முடியாது. அதுபோல கெட்ட பண்புகள் இருந்தாலும் முன்னேற முடியாது. நல்ல பண்புகள் வேணும். இப்படி எல்லாமே சேர்ந்தா மட்டும் தான் உண்மையா இருக்கணும். பழகுறவங்ககிட்ட உண்மையா இருக்கணும். இப்படி எல்லாமே சேர்ந்தால் மட்டும் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும்.